ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை போண்டா செய்து எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்கும் கீரை வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை சேர்த்துட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, சோடா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா மீடியமான ஒரு பேஸ்ட்டு மாதிரி கலந்துக்கோங்க. பாருங்கள், கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க. கலந்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கணும் நல்லா. இப்போ வாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது கலந்து வச்ச மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு கையில் எடுத்து விட தெரியாது அப்படின்றவங்க கரண்டியில் எடுத்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா டீஸ்பூன் அது மாதிரி எதனா ஒன்று எடுத்து விட்டிங்கன்னா நல்லா ரவுண்டாக வரும் போண்டா. பாருங்கள், நல்லா விட்ட உடனே மேலே வந்துருச்சு. இது நல்லா மொறுன்னு இருக்கும். கீரை வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கலரும் மாறி வருது, ப்ரௌன் கலராக. இதை திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் ஒன்று போல் வெந்து வரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பார்க்குறப்பவே தெரியும் நல்லா மொறுன்னு இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். கீரை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கீரை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இது போல் நம்ம வேறு கீரைங்களில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா அழுத்துறப்ப தெரியுது பாருங்கள், நல்லா மொறுன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல்.